மேக் மோட்டார் ஸ்டார்டர்ஸ். வணக்கம். மேக் சோட்டா 3 பேஸ் டிவைல் 2 மாடல் பேனல் போர்டு எடுத்துருக்கோம். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி செட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேனுவல் மோடில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம தான் இண்டிவிஜுவலாக புஷ் பட்டன் மூலிமா மோட்டர் வந்து ஆன் ஆஃப் பண்ணுவோம். இதே ஆட்டோவில் வச்சுருந்தோம் அப்படின்னா எப்போல்லாம் 3 பேஸ் சப்ளை இருக்குதோ அப்போல்லாம் கண்டினியூஸாக மோட்டர் வந்து ஓடிட்டு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்லேயோ இல்லை கிணத்துலையோ தண்ணி இல்லை அப்படின்னா ட்ரைனர் மூலிமா இமிடியேட்டாக மோட்டர் வந்து ஆஃப் பண்ணி விட்டுரும். அடுத்து பார்த்திங்கன்னா 3 லைனில் ஒரு லைன் கட் ஆகிடுச்சுனாலும் இமிடியேட்டாக மோட்டர் ஆஃப் ஆகிடும். ப்ளஸ் வந்து பேஸ் சீக்வன்ஸ் மோடு இதில் இருக்குங்க. இப்போ லைன் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சப்ளை அது வந்து இன்கம் லைன் ஈபிலேருந்து வருது பார்த்திங்கன்னா அந்த சப்ளை L1 L2 L3 இன்கம் சப்ளை கொடுத்துருங்க. அதேமாதிரி மோட்டருக்கு போகிற லைனு M1 M2 M3 கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிரீன் ஒயர் தனியாக கொடுத்துருப்போம். இந்த ஒயர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எர்த்துக்காக பாடி எர்த்தோடு கொடுக்குற மாதிரி இருந்தால் நாங்களே கொடுத்துருப்போம். அது அப்படி கொடுக்கக்கூடாது. இதுக்குன்னு தனியாக ஒரு ராடு அடித்து தனியாக எந்த எர்த்தோடையும் மிங்கிள் பண்ணாமல் தனியாக கொடுத்துடணும். பவர் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் மோடில் செலக்ட் பண்ணிக்கிங்க. மேனுவல் மோடில் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகிற சப்ளை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ சப்ளை ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து டிஸ்பிளேல இதேமாதிரி தான் ஷோ ஆகும். ரெடி லைட் எரிஞ்சதுன்னா ஓகே. இது இன்கேஸ் ரெடி லைட் எரியாமல் டேங்க் ஃபுல் வோல்டேஜ் எரிஞ்சதுன்னா உங்களுக்கு இன்கம் லைன் வந்து L1ஐயும் L3யும் மாற்றி கொடுக்கணும். இப்போ வந்து ரெடி லைட் எரியுது. இப்போ வந்து மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம். மோட்டர் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து மோட்டர் ஆன் பண்ணி மோட்டர் வந்து ரிவர்ஸ் ஒன்றா M1ஐயும் M3யும் மாற்றி கொடுக்கணும். செட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு மெனு பட்டன் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். இப்போ செட்டிங் ஓப்பன் ஆகிடுச்சு. ஒவ்வொரு செட்டிங்காக போகிறதுக்கு மெனு பட்டன் தான் யூஸ் பண்ணணும். இப்போ லோ வோல்டேஜ் ப்ளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம் உங்கள் தேவையை பொறுத்து. அடுத்து பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ் உங்களோட தேவையை பொறுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரை ரன் ஆம்ஸு. இப்போ மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 10 ஆம்ஸ் எடுக்குன்னா ட்ரை ரன் வந்து 20% கம்மி பண்ணுவீங்க. அப்போ 8 ஆம்ஸு ஓகே. அடுத்து ஓவர்லோட் ஆம்ஸு. இப்போ 10 ஆம்ஸ்லேருந்து 30% ஜாஸ்தி பண்ணி வைக்கணும். அப்போ 13 ஆம்ஸு ஓகே. ஆட்டோ செட் டிலே இந்த ஆட்டோவில் போட்டிருந்தீங்க அப்படின்னா பவர் வந்து ஒன்ஸ் வந்து ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகுனதையும் உங்களுக்கு அந்த மோட்டர் வந்து ஆன் ஆகிற டிலே 10 செகண்ட் கழிச்சு தான் மோட்டர் ஆன் ஆகும். இது ஆட்டோ செட் டிலே மட்டும் ஒன்லி செகண்ட்ஸில் தான் ரீட் ஆகும். இது சைக்கிளிக் ஆன் டைம், அதாவது மோட்டர் வந்து எவ்வளோ நேரம் ஓடுன்னு ரன் ஆகணுங்கிற டைம் இது எல்லாமே மினிட்டில் செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சைக்கிளுக்கு ஆஃப் டைம் மோட்டர் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிற டைம். ட்ரிப் டைமு உங்களுக்கு ட்ரை ரன்னு ஓவர்லோட் ஆகுதுன்னா உங்களுக்கு 5 செகண்டில் ஆஃப் ஆயிரும். பேஸ் சீக்வன்ஸும் ஆன்லேயே இருக்கட்டும். அப்போ தான் இன்கம் லைனில் வந்து மாறி வந்தாலும் உங்களுக்கு மோட்டர் வந்து ஆன் பண்ண முடியாது. அப்போ லைன் கட் பண்ணால் மட்டும் தான் ஆன் பண்ண முடியும். இதே போல் ஆன்லேயே இருக்கட்டும். அடுத்து மெமரி டைம் ஆனும். மெமரி டைம் ஆஃப் இருக்குது. நீங்கள் சைக்கிள் டைமில் செட் பண்ணிங்கன்னா மெமரி டைம் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. CT2 சி ஆன்னா சிடி கையில் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இது சிடி கையில் ஆன்லேயே இருக்கட்டும். எண்டு வந்ததையும் ஒன்ஸ் வந்து சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட் கழித்து ஆன் பண்ணிக்கிங்க. இதேமாதிரி செட் பண்ணி பயன்படுத்திங்க. தேங்க்யூ. மேக் மோட்டார் ஸ்டார்டர்ஸ்.